ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ராணியும் எப்படியாவது இந்த வீராவோட வேலை போகணும். அதோட இல்லாம நம்மள பத்தின உண்மைகள் எதுவுமே இந்த வீராவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீராவ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற மாரி ஒரு செயல பண்றாங்க. இதுலேருந்து நம்ம மாறன் வீராவ எப்படி காப்பாத்த போறாங்க? அதே சமயத்துல ராணி பத்தின எல்லா உண்மைகளும் நம்ம வீராவுக்கு தெரிய வந்துச்சா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். புஷ்பாவும் ராமச்சந்திரன் கிட்ட கண்மணியோட பேர்ல நம்ம புதுசா ஒரு கடைய ஆரம்பிக்க போறோம்ல, அதுக்கான பூஜைகளை நம்ம வீட்டிலேயே போடலாம் அப்படி சொல்லும்போது ராமச்சந்திரனும் சரி நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படி சொன்ன உடனே புஷ்பாவும் அது மட்டும் இல்லாம வீராவும் பிருந்தாவும் கண்டிப்பா இந்த பூஜையில கலந்துக்கணும், அவங்க தங்கச்சிங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புஷ்பா ராமச்சந்திரன் கிட்ட சொல்லும்போது நீ சொல்றது எல்லாமே நல்லதாமா இருக்கு, கண்டிப்பா வீரா வந்து அந்த பூஜையில இருக்க தான் போறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரன் வீரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நாளைக்கு நீ கண்டிப்பா இங்க இருக்கணுமா அப்படி சொன்ன உடனே வீராவும் இல்ல மாமா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படி சொன்ன உடனே புஷ்பாவும் வீரா எதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு கண்டிப்பா இவ இந்த வீட்டில் தான் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கணும், என்ன செய்யறது, நாளைக்கு அந்த மீட்டிங் அவள் அட்டன் பண்ணவே கூடாது, அதோட இல்லாம வேலையும் அவளுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி புஷ்பா யோசிக்கும் போது நம்ம வீராவும் முடியாது மாமா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி சொன்ன உடனே புஷ்பா அந்த இடத்துல என்ன வீரா உன்னோட அக்கா கண்மணியோட பேர்ல தான் ஆரம்பிக்க போறான் அப்படி இருக்கும்போது கண்மணியோட தங்கச்சிங்க நீங்க 2 பேரும் தானே இந்த பூஜையில இருக்கணும், நீ என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனும் ஆமாமா எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த பூஜையில நீ கலந்துக்கணும், அப்பதான் கண்மணி ஆத்மா எல்லாம் சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வீரா கிட்ட சொல்லும்போது ஒரு கட்டத்துல வீராவும் சரி மாமா சொல்றத நம்மளால தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரின்னு சொல்லிடுறாங்க. புஷ்பாவுக்கு இப்பதான் சந்தோஷம் ஆயிடுது. வீரா நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அது மாதிரியே நடக்க தான் போகுது, உனக்கு கூடிய சீக்கிரமா உன்னோட வேலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புஷ்பாவும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பூஜைக்கான எல்லா வேலைகளும் சிறப்பாகவே நடந்துட்டு இருக்கு. புஷ்பா அப்படியே நம்ம வீரா இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிட்டே வராங்க. கண்டிப்பாக வீரா மட்டும் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிடவே கூடாது, அதை அட்டன் பண்ண நம்மளை பற்றின சுயரூபம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடுமே, நம்மளை இது வரைக்கும் யாருன்னு அவன் நேரடியாக பார்த்ததே இல்லை, அந்த மீட்டிங்கில் நம்மளை பற்றி பேசினாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபோட்டோ ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு புஷ்பாவும் நம்ம வீராவை அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண விடாமல் இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவசரமாக நீங்கள் வந்தாகணும் மேடம், என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வராமல் இருந்துட்டுருக்கீங்க, மினிஸ்டர் வேற கூடிய சீக்கிரமாக வந்துடுவாங்க, மினிஸ்டர் மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சிங்களா அப்புறமா உங்கள் வேலைக்கே ஆப்பு வந்த மாதிரி ஒரு செயல் நடந்துடும் அப்படி சொன்ன உடனே நம்ம வீராவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. வீரா அப்படியே மலர்கிட்ட மலர் ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு பாரு, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது மலரும் இல்லைக்கா இங்கே வந்து எல்லாரும் உங்களை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் கரெக்டான சமயத்தில் வந்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீரா பயங்கர டென்ஷனில் இருக்கிறத கவனித்து நம்ம மாறணும் வீரா கிட்ட போய் வீரா என்னாச்சு எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது வீராவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் நான் கண்டிப்பாக வந்து அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தே ஆகணும், ஆனால் எனக்கு இங்கே வேலை இருக்கனால நான் போகவே முடியலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் இதுக்கெல்லாம் போய் எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, உனக்கு எப்போ இருக்கணும்னு சொல்லி அந்த சமயத்தில் கரெக்டாக உன்னை நான் அந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் சரி நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கா, ஆனால் வீட்டில் எல்லாருமே என்னை தேடுவாங்களே அப்படி சொன்ன உடனே நம்ம மாறணும், அதை பற்றியெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுற, நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம், நீ உன்னோட பொறுப்பை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பாவும் எப்போவுமே வீராவோட நினைப்பாகவே இருக்காங்க. வீரா வந்து எப்படி அது இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகாமல் பார்த்துடணும் அப்படி சொல்லும்போது ஆதித்யாவும் புஷ்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன புஷ்பா அங்கே எல்லாமே நல்லபடியாக தானே நடந்துட்டுருக்கு, வீரா வந்து வீட்டில் தானே இருக்கா, கண்டிப்பாக இந்த மீட்டிங் அவள் அட்டன் பண்ணக்கூடாது, அதோட இல்லாமல் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு செயல் பண்ண போகிறாங்க, அந்த சமயத்தில் கண்டிப்பாக கலெக்டர் அந்த இடத்துல இருக்கணுமா, வீரா எப்படி இருந்தாலுமே அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர தவறு நீ பார்த்துக்கணும் அப்படி சொன்ன உடனே புஷ்பாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இந்த வீட்டில் வீரா என்ன செய்கிறாளோ அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் வரேன், கண்டிப்பாக வீரா வந்து இன்னைக்கு வெளியிலேயே வராத மாதிரி தான் ஒரு செயலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கண்மணிக்கு கடைக்காக அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது பிருந்தா வீரா எல்லாத்தையுமே அங்கே கூப்பிடுறாங்க. வீராவுக்கு வர டைம் ஆகிட்டே இருக்குது, பதட்டமாக இருக்கிறத கவனித்த பிருந்தாவும் என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது நம்ம வீரா அதை சமாளிக்கிறாங்க. நம்ம வள்ளியம்மையும் கண்மணியோட பேரில் ஆரம்பிக்க போகக்கூடிய கடை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ராகவன் கணிக்கு எல்லாமே கண்மணியோட ஞாபகம் தான் வந்துட்டு போகுது. அதே சமயத்தில் நம்ம வீரா கிட்ட மாறணும் சைடில் நின்று என்ன வீரா நீ சொன்ன மாதிரியே டைம் ஆகிட்டு வசமாக யாருக்கும் தெரியாமல் கிளம்புற வழியை பாரு அப்படி சொல்லும்போது
நம்ம வீராவும் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாமல் அப்படியே மொட்டை மாடிக்கு வர மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் செம அதிரடியாக வந்து வீராவை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. செமையாட்டு அங்கே எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷத்தில் நம்ம வீரா என்ட்ரி ஆகுறாங்க. வீராவை பார்த்த உடனே தான் நம்ம மலருக்கு எல்லாமே நிம்மதியாச்சு. மினிஸ்டர் கிட்ட வந்து இல்லை கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கேன் அப்படி கேட்கும்போது எல்லாருமே ஆமாம் உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி இனி நம்ம வந்து நலத்திட்ட பணியை ஆரம்பிச்சிருவோமான்னு சொல்லும்போது மினிஸ்டர் பக்கத்துலேருந்து வீரா எல்லா செயலுமே கரெக்டாகிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆதித்யாவும் வீராவோட போஸ்ட்டுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வீரா கலெக்டருக்கு முன்னாடி அப்படியே மினிஸ்டர் வந்து எல்லா பணியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டு ஆதி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னாச்சு ராணி வீட்டில் இருந்துட்டு எப்படியாவது வீராவை வெளியில் அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் எப்படி இந்த வீரா இந்த இடத்துல இருந்திருக்க முடியும்? இப்போவே அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதான்னு சொல்லிட்டு புஷ்பாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து புஷ்பாவும் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. வீரா வீட்டில் தான் இருக்கா. இனிமேல் அவள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கூடிய சீக்கிரமாக அவள் வேலையே போயிடும் அப்படி சொல்லும்போது ஆதியும் என்ன பேசுகிற நீ தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்க ராணி. வீரா ஒன்றும் வீட்டில் இல்லை. வீரா வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கா அப்படி சொல்லும்போது நம்ம ராணியும் அந்த இடத்துல என்ன பேசுகிற நீ என் கண்ணுக்கு முன்னாடி தான் நான் எல்லாமே பார்த்துட்டே இருக்கேனே. வீரா கொஞ்சம் முன்னாடியெல்லாம் இங்கே தான் இருந்துட்டு இருந்தா அப்படி சொல்லும்போது நம்ம ஆதியும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ வேணும்னா வீட்டில் செக் பண்ணி பாரு கண்டிப்பாக வீரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொன்ன உடனே ராணி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே வீரா இருந்த மாதிரி இல்லை. இனி சொன்னது சரியாக தான் இருக்குது. வீரா இங்கே இருந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது ஆதியன் என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது ராணி இந்த விஷயத்தில் இனிமேல் சும்மா விட மாதிரி இல்லை. கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே வீரா வந்து உங்களை யாரையுமே மதிக்காமல் அவரோட வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டு அதோட இல்லாமல் கண்மணி அக்காவோட பூஜைக்கு தான் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு மேலே பெரிய பழிய போடணும்னு சொல்லி ராணியும் எல்லார்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வள்ளியம்மை கிட்ட பேசும்போது வள்ளியம்மை என்ன பேசுகிற நீ வீரா எல்லாம் ஒருபோதுமே அப்படி செய்ய மாட்டா. அப்படி அவள் எங்கேயாவது பேர்ந்தாலும் எங்ககிட்டலாம் சொல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளை பற்றி தப்பாக பேசாத அப்படி சொல்லிட்டு நம்ம புஷ்பாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. புஷ்பா இந்த செயலை வந்து விடுற மாதிரி இல்லை. ராமச்சந்திரனை வந்து என்ன பேசுகிற நீ வீரா இங்கே எங்கேயாவது தான் இருப்பா நல்லா தேடிப்பாரு. அவள் எல்லாம் இப்படி பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது ராணி வந்து நம்ம வீராவை எதிர்த்து பல செயல்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் டைமை பார்க்குறாங்க. என்னாச்சு கண்மணி அக்காவோட பூஜை இது எல்லாத்துக்குமே சமயம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து யாராவது ஒருத்தங்க நம்மளை தேடினா பெரிய பிரச்சனை ஆகிடுமே. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே கரெக்டாக மீட்டிங் எல்லாமே முடிஞ்சது. நம்ம வீராவை அப்படியே மாறன் வந்து அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ராணிக்கு பதட்டம் ஆகிடுது. ஐயோ மீட்டிங்கில் நம்மளை பற்றி வேற பேச ஆரம்பிப்பாங்களே. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். இந்த விஷயத்தை பற்றி வீரா கிட்டே ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வீரா வந்து அடுத்த நிமிஷமே நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாளே அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு யோசனையில் இருக்காங்க. அதே சமயத்தில் இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம வீராவை தேட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் கரெக்டாக வெளியிலேருந்து வரும்போது வள்ளியம்மையும் மாறன் கிட்ட வந்து டே மாறா வீராவை பார்த்தியா வீரா உன் கூட வந்தா அப்படி கேட்கும்போது மாறனை என்ன சொல்கிறத அதான் வீரா வந்து வெளியிலே போக மாட்டாளே இங்கே தான் இருந்துட்டுருக்கா பூஜை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கலாம் அதனால வீட்டில் தான் இருக்கா அப்படி சொல்லும்போது இல்லைடா எல்லா இடத்துலையும் தேடியாச்சு வீராவை காணலை அப்படி சொல்லும்போது கரெக்டாக நம்ம கனியும் இங்கே பாருங்கள் வீரா ஸ்டோர் ரூம்லேருந்து வரான்னு சொல்கிறாங்க. நம்ம வீரா செம மாசா ஸ்டோர் ரூம்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இது ராணி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வீராவை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஒரு கடத்தில் நம்ம வீராவுக்கு ராணி பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சாலுமே அவளை ஆதாரத்தோடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செயல் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம்.